இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து எப்படி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு வேளை நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியை மறந்துட்டீங்க இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதில் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னா இங்கே லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்டர்ட் கொடுக்கலாம். நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி போகணும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஆல்ரெடி கிடைக்கும். ஸோ இதில் ரெஜிஸ்டர்ட் யூசர் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸ் போடணும். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு வேளை அப்ளிகேஷன் ஐடி தெரியும்னா பிரச்சனை இல்லை. தெரியாதுன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கிற குரூப் 4 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஐடி என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக வேறு எதுலையாவது நோட் தான் பண்ணணும். உங்களுடைய மொபைல் ஒரு பக்கத்தில் பேப்பர் ஏதாவது வச்சு நோட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். டவுன்லோட்ஸ் போயிட்டு நீங்கள் இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துடும். உங்கள் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். பிடிஎஃப் கொடுத்துட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுடைய ஹால் டிக்கெட் என்னவா சேவ் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணுங்கிற இடத்துல போய் அது சேவ் ஆயிரும். அண்ட் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது என் டவுன்லோட்ஸில் ஹால் டிக்கெட்டாக இருக்குது. நான் இங்கே இருந்து என்னுடைய ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். Stay connected for regular updates. Thank you.